போன வீடியோல நம்ம ரெட் பிளாக பத்தி பாத்திருந்தோம். ஆனா இன்னைக்கு அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல கிரீன் பிளாக் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்க்கு வரும்போது என்ன தப்பு நடக்குதுன்னு மட்டும் கவனிப்பாங்க. ஆனா என்ன சரியா நடக்குதுன்னு யாருமே கவனிக்க மாட்டாங்க. அதான் முதல் மிஸ்டேக். ஒரு கிரீன் பிளாக்னா என்ன தெரியுமா? நீ போனை ஹைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதே நேரம் அவங்க அந்த போனை செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன்னா ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல ப்ரூஃப் தேவையில்லை. இன்னொரு கிரீன் பிளாக், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா அவங்க இன்செக்யூர் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா லவ்வுக்கும் கண்ட்ரோலுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இன்னொரு கிரீன் பிளாக், நீ மிஸ்டேக் பண்ணும்போது உன்னை அவமானப்படுத்த மாட்டாங்க. உன்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒரு ஆர்குமெண்ட் வந்தா உன்னை ஜெயிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் மெச்சூரிட்டி. இன்னொரு கிரீன் பிளாக், நீ சக்சஸ் ஆனா அவங்களுக்கு பொறாம வராது. அவங்க உங்களை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. உங்க growth பார்த்து சந்தோஷப்படுற ஒரு பார்ட்னர் உங்க லைஃப்ல கிடைக்கிறது பிக்கெஸ்ட் பிளெஸிங். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய கிரீன் பிளாக் என்ன தெரியுமா? அவங்க கூட இருக்கும்போது நீங்க நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. உன்னோட பர்சனாலிட்டியை மாத்திக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. நீங்களாவே இருக்க முடியும். அதனால உங்களை ஒருத்தங்க எவ்வளவு லவ் பண்றாங்கன்னு பாக்காதீங்க. அவங்க கூட இருக்கும்போது நீங்க எவ்வளவு சேஃபா, எவ்வளவு பீஸ்ஃபுல்லா, எவ்வளவு நீங்களாவே இருக்க முடியுதுன்னு மட்டும் பாருங்க. அதுதான் ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல பிக்கெஸ்ட் கிரீன் பிளாக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கிரீன் பிளாக்ஸ் கேர்ள்ஸ்க்கோ பாய்ஸ்க்கோ இல்ல. ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் யார்கிட்ட இருந்தாலும் அதுதான் கிரீன் பிளாக்.